புனித ஃபர்சியின் பரலோக மற்றும் நரகத் தரிசனங்கள். புனித ஃபர்சி தனது நோயுற்ற காலங்களில் பலமுறை ஆழ்நிலை தியானத்திற்கு டிரான்ஸ் சென்றார். அப்போது அவர் கண்ட தரிசனங்கள் பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றன. தேவதூதர்களின் பாதுகாப்பு. அவர் தனது உடலை விட்டு ஆவி பிரிந்து செல்வது போலவும் 3 தேவதூதர்கள் அவரை பாதுகாத்து அழைத்துச் சென்றது போலவும் உணர்ந்தார். 4 தீப்பிழம்புகள். அவர் உலகிற்கு மேலே 4 பெரிய நெருப்பு தூண்களைக் கண்டார். அவை முறையே ஃபால்ஸ்ஹுட், கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறுவது. பேராசை, கவட்டஸ்னஸ், உலக பொருட்கள் மீது அதிக ஆசை கொள்வது. கலகம், டிஸ்கார்ட், மற்றவர்களிடையே சண்டைகளை உருவாக்குவது. அநீதி, இனிக்விட்டி, ஏழைகளையும் பலவீனர்களையும் ஒடுக்குவது. தீய ஆவிகளின் போராட்டம். இந்த தீப்பிழம்புகள் வழியாகச் செல்லும்போது சாத்தானின் ஆவிகள் ஃபர்சியின் மீது குற்றம் சுமத்த முயன்றன. ஆனால் தேவதூதர்கள் அவரது புனிதமான வாழ்க்கையைச் சுட்டிக்காட்டி அவரை பாதுகாத்தனர். மறுவுலக தழும்பு. ஒருமுறை நரகத்தில் ஒரு பாவியின் உடல் அவர் மீது பட்டபோது அவரது தோள்பட்டை மற்றும் தாடையில் தீக்காயம் ஏற்பட்டது. அவர் மீண்டும் உடலுக்கு திரும்பிய பிறகும் அந்த வடு அவரது மரணம் வரை மறையவில்லை என்று கூறப்படுகிறது. இது அவர் கண்டது கனவு அல்ல, நிஜம் என்பதற்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது. 2. மறைப்பணிகள், மிஷனரி ஒர்க்ஸ். அவர் அயர்லாந்து முதல் பிரான்ஸ் வரை ஆற்றிய பணிகள் வியக்கத்தக்கவை. அயர்லாந்து பணி. முதலில் அயர்லாந்தில் உள்ள இனிஸ்குவன் தீவில் ஒரு மடத்தை நிறுவினார். அங்கு பல சீடர்களை உருவாக்கி ஆன்மீக புரட்சி செய்தார். இங்கிலாந்து பயணம். கி.பி. 630 தனது சகோதரர்களான ஃபுல்லியன் மற்றும் அல்டான் ஆகியோருடன் கிழக்கு ஆங்கிலியாவிற்கு சென்றார். அங்கு மன்னர் சிச்பெர்ட் அவருக்கு கோட்டையை பர்க் கேசல் வழங்கினார். அங்கிருந்து அவர் பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றினார். பிரான்ஸ் மற்றும் லாக்னி. இங்கிலாந்தில் ஏற்பட்ட போர்க்கால சூழலால் அவர் பிரான்ஸ் நாட்டுக்குச் சென்றார். அங்கு மெரோவிஞ்சியன் மன்னர் 2ஆம் குளோவிஸ் மற்றும் மேயர் எச்சினோல்ட் ஆகியோரின் ஆதரவை பெற்றார். லாக்னி சுர் மான் என்ற இடத்தில் பெரிய மடத்தை நிறுவி அதன் தலைமை துறவியாக பணியாற்றினார். புனித ஃபர்சியின் முக்கியத்துவம். இவரது தரிசனங்கள் இடைக்கால ஐரோப்பாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக சுத்திகரிப்பு நிலை, பர்கட்டரி மற்றும் மரணத்திற்கு பிந்தைய ஆன்மாவின் பயணம் குறித்த புரிதலுக்கு இவரது அனுபவங்கள் முக்கிய ஆதாரமாக அமைந்தன.